பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு 3 ஸ்டேஜ் மோட்ரு பம்பு 2 சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோ கிட்ட இருக்கும். நல்ல ஹெவியான மோட்டருங்க. 3 இன்ச் டெலிவரி, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சக்தி வாட்டர் பம்பு 7 HP. இப்போ நம்ம வந்து அவருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மோட்டர் தான் வந்து 7 HPங்க. வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகுது. அதனால் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா செக் பண்ண முடியாது பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஈவினிங் ஆகிடும், சுத்தமாக வெயில் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து எல்லா பேனல் 12 பேனல் மொத்தம் 600 வாட்டில் பைஃபேஷியலில் யூஸ் பண்ணியிருக்குங்க. பகல் பேனலு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பேனலு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக லைன் கொடுத்து ஒரு 4 to 5 மணி டைம் இது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து செக் பண்ணுறோங்க. நாங்கள் நினச்சி பார்க்கல இந்த டைமில், ஏன்னா பேனல் பொசிஷனில் கிடையாது, கம்ப்ளீட் செட்டப்பும் கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து கீழே வச்சு செக் பண்ணுறோம். வெயிலும் வந்து ரொம்பவே சாஞ்சிடுச்சு. ஈவினிங் வந்து ஒரு 4:30க்குனா எப்படி இருக்குன்றது பாருங்கள் நீங்களே. இப்போ வந்து மோட்ரு வந்து வானம் மூடுது திறக்குது, மூடும் திறக்குது, மூடமாக இருக்கிறப்போ இறக்கிதுங்க. இது வந்து கொஞ்சம் நமக்கு வெயில் விட்டு கொடுத்தது. அவர் நின்றுட்டுருக்க அவரோட நிழல் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு வெயில் வந்து சாஞ்சி இருக்குது அப்படின்றது. ஆனாலும் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதனோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னன்றது தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. சூப்பராக இருக்குது. 7 HP, 3 இன்ச் டெலிவரி, பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருக்குங்க. சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து ரூஃப் டாப்பில் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் ஒரு 7 அடிக்கு மேலே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பார்த்துருக்கீங்க. அடுத்தது நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா